முதலமைச்சர் ஆனவுடனே முதல் கூட்டமே என்ன போட்டார் தெரியுங்களா? எழுந்து கலெக்டருங்கெல்லாம் உட்காந்துன்னு இருக்காங்க, ஐபிஎஸ்ஸு கலெக்டர்ஸு எல்லாம் உட்காந்துன்னு இருக்காங்க. எல்லாரையும் எழுந்து வணங்கி சொல்கிறாரு, என்னை ஜனங்கள்லாம் தேர்ந்தெடுத்துட்டாங்க, என்னை நம்பினாங்க. என்னை நம்பினாங்க. இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்யணும் எனக்கு தெரியல. இன்றும் என்றும் அவருடைய புகழ் பாடிக்கிட்டே இருப்போம். ஜிஆர்ன்னு சொன்னாவே ஒரு பெரிய எழுச்சி, சந்தோஷம். அவர் பேர் உச்சரிச்சாவே பயங்கரமான எழுச்சி, ஒரு உத்வேகம். புரட்சித் தலைவர் பாரத ரத்னா டாக்டர் புரட்சித் தலைவர் வந்து பக்கா தமிழர். அப்படியா? பக்கா தமிழர். துரோகியும் வாழ வச்சார், எதிரியும் வாழ வச்சார். இன்னைக்கு அவங்க சாப்பிட்ற சாப்பாடு புரட்சி தலைவருடைய சாப்பாடு. அறிஞர் அண்ணா, கலைஞர், நாவலர், நெடுஞ்செழியன், இன்னும் எத்தனை பேர் மூத்த தலைவர்கள்லாம் திமுகவில் இருந்தாங்களோ அவங்க அத்தனை பேருமே எம்ஜிஆர் பெட்ரோல் பங்க்கில் ஓசி பெட்ரோல் போட்டு போனவங்க தான். பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் நிவேதிதா சந்திரசேகர். இன்னைக்கு கேள்விகள் 1000 வித் நிவில நம்ம கூட அஇஅதிமுகவுடைய மூத்த முன்னோடி தொண்டன் ஓமப்பொடி பிரசாத் சிங் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. அவரை நேர்காணலுக்கு வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே. ஸோ எம்ஜிஆருடைய நினைவு நாள் இன்னைக்கு வந்து உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நினைவு நாளில் எங்களுக்கு உங்களை கூப்பிடணும்னு ஏன் தோணுச்சு அப்படின்னா, ரொம்ப இளம் வயதுல இருந்தே வந்துட்டு அஇஅதிமுகவில் நீங்கள் இருக்கீங்க. எம்ஜிஆரை பார்த்து வளர்ந்த ஒருத்தர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவரை பற்றின பல நினைவுகள், நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுடைய இந்த அரசியல் பயணம் பற்றி சொல்லுங்கள். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து 14 வயசு நான் பள்ளி பருவத்திலேருந்து அவருடைய ரசிகனாக இருந்தேன். எங்கள் வீதியில் ஒரு 5-6 பேர் எம்ஜிஆர் ரசிகர்கள். அவர் படங்கள் எங்கெங்கே ஓடுதோ அங்கெல்லாம் நாங்கள் ஒரு தடவை பார்க்கறது இல்லை, சலிக்காமல் பார்ப்போம். அந்த தேட்டரை விட்டு படம் எடுக்கிறவர்களும் நாங்கள் பார்த்துக்கிட்டே இருப்போம். அது ஒரு எங்களுக்கு ஒரு ஹாபி. ஏன்னு கேட்டாக்கா, பாடப்புஸ்தகங்களில் இல்லாதது அங்கே அந்த திரைப்படங்கள் மூலிமா கற்பிக்கிற நல்ல கருத்துக்களை சொல்கிறார். திருவள்ளுவர், வள்ளலார், பாரதிதாசன், பாரதியார், அவங்களுடைய கருத்துக்களெல்லாம் அவருடைய படங்களில் பாடலில் புகுத்தி இன்னைக்கு அந்த பாடலெல்லாம் உயிர் பெற்று எல்லார் மனசுலையும் ரீங்காரம் வெட்டிக்கிட்டு. இது வந்து மறக்கவே முடியாது. 136 படங்களில் நடித்தார். அதனுடைய மொத்தம் படங்களுடைய பாட்டுங்களும் ரொம்ப சிறப்பு வாய்ந்த பாட்டுங்க. மறக்கவே முடியாது, யாராலையும் மறக்க முடியாது. அந்த அளவுக்கு கருத்துள்ள பாட்டுங்க. அதாவது நம்ம சொந்த பந்தங்களில் யாராவது ஒருத்தரை சந்திக்கணும், பார்க்கணுன்னு நினச்சாக்கா எப்படி நினைவில் வருதோ அதே மாதிரி ஒரு பாட்டு, எங்கேயோ கேட்குற பாட்டு நம்ம காதில் வந்த உடனே இது எம்ஜிஆர் படம் பாட்டு, இது எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆனந்தம். இல்லை, அது உங்கள் ஃபேஸ்லேயே தெரியும். ஒரு உற்சாகம் சொல்லும்போது பார்க்கும்போது வாத்தியார் பாட்டு, வாத்தியார் பாட்டு அப்படின்ட்டு அந்த துள்ளல் வந்து நாங்கள் எங்கே சினிமா தேட்டரில் படம் பார்த்தோம். அவர் குதிக்கிறது, அவர் ஆடுறது, அவர் சண்டை போடுறது, அவர் லவ் சீன்லேயும் எல்லாமே நாங்கள் ஒரு தடவை பார்த்தா தானே 10 தடவை 5 தடவை பார்ப்போம். அந்த மாதிரி பார்த்தா கூட செலிக்காது. எல்லா படங்களும் நாங்கள் பார்த்தோம். தொண்டர்கள் அத்தனை பேர் என்ன மாதிரி எம்ஜிஆருடைய ஃபேன்ஸ், அது ஒரிஜினல் ஃபேன்ஸ். அந்த ஃபேன்ஸ் எல்லாருமே அவர் எப்படி வாழ்ந்தாரோ அதே கட்டுக்கோப்போடு இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. வயதான நிலையில் கூட திடமான உடம்பு, நல்ல ஆரோக்கியமாக
கெட்ட பழக்கங்கள் இல்லாமல் அதெல்லாம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு. படங்கள் மூலிமா எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு. தாய் பாசம், தங்கச்சி பாசம், அக்கா பாசம், தந்தை பாசம், இதெல்லாம் எங்களுக்கு அவர் ஊட்டினார். அதுதான் எங்களை இன்னைக்கு நாங்கள் நல்ல வழியில் இருக்கோம்னாக்கா அவர் கொடுத்த பாதை. அந்த பாதை தான் எங்களுக்கு இன்னைக்கு இன்றும் என்றும் அவருடைய புகழ் பாடிக்கிட்டே இருப்போம் நாங்கள். சார், நீங்கள் படம் பார்த்து ஒரு விஷயங்களை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு இருக்கும். அதை தாண்டி எம்ஜிஆர் அப்படிங்கிற அந்த பேரை கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? எம்ஜிஆர்ன்னு சொன்னாவே ஒரு பெரிய எழுச்சி, சந்தோஷம். அவர் பேர் உச்சரித்தாவே பயங்கரமான எழுச்சி, ஒரு உத்வேகம், ஒரு துடிப்பு, ஆனந்தம். எப்படின்னு சொல்ல முடியாது. அது எதனால வருதுன்னு சொல்ல முடியாது. அது பெரிய மிராக்கள் தான். எனக்கு மட்டும் பேரே மிராக்கள் தான் அப்படிங்க. எம்ஜிஆர் பேரே மிராக்கள். ஆனால் எனக்கு மட்டும் இல்லை, ஆண் பெண் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் அது. ஏன்னா இந்த விஷயத்தை ஏன் கேட்குறேன்னா, இப்போ நீங்கள் சொன்ன அந்த வார்த்தையினால இப்போ கூட வந்துட்டு ஒரு சில கிராமங்கள் பக்கம் போய் இந்த வயசானவங்க கிட்டலாம் பேசும்போது எம்ஜிஆர் பேர் சொன்னாலே சில பெண்கள்லாம் வந்து வெக்கப்படுவாங்க அப்படின்னு, அவரா அப்படின்னு சொல்லிட்டுலாம் வெக்கப்பட்டுட்டு போகிற காலம்லாம் இப்பவுமே இருக்கு. ஆமாம். ஸோ அந்த பேருக்கான அந்த வேல்யூவை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். தன்னுடைய திரைப்படங்களில் ஒரு பெண்ணுக்கு ஒரு தீங்கு நடக்குதுன்னா முதல்ல எல்லாம் போய் நிற்பார். இது வந்து நடைமுறையிலேயே நடந்துருக்குது. பல தடவை செஞ்சுருக்காரு அவர். இப்போ அவரை பற்றி நிறைய விஷயங்கள் வந்துட்டு பேசப்படுது சார். அவர் வந்து மலையாளி, அவர் வந்து ஒரு ஸ்ரீலங்கன், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். உண்மையிலே எம்ஜிஆர் யார்? நல்ல கேள்வி கேட்டீங்க நீங்கள். புரட்சித் தலைவர் பாரத ரத்னா டாக்டர் புரட்சித் தலைவர் வந்து பக்கா தமிழர். அப்படியா? பக்கா தமிழர். அதுக்கான ஒரு ஆய்வு நடந்தது. அந்த ஆய்வு ஒரு 5 வருஷம் நடந்தது. அந்த ஆய்வில் கட்டுரைகள், செப்பேடுகள் இதெல்லாம் எடுத்து அந்த ஆய்வில் இருக்குது. செந்தமிழ் வேலீர் எம்ஜிஆர் அப்படின்னு அந்த ஆய்வு புஸ்தகம். அண்ணன் பொன்னையன் தலைமையில் தான் அந்த புஸ்தகத்தை தயாரித்தார் ராசுன்ட்டு. ரொம்ப அற்புதமான புஸ்தகம். அப்போ தான் ஒரு காங்கேயத்தை சேர்ந்தவர், மன்றாடியார் பரம்பரையை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புஸ்தகம் மூலயமா நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சது. அது வரலும் இவர் மலையாளின்னு தான் நினச்சிக்கிட்டு. ஏன்னா இந்த கான்ட்ரவர்சி எப்பவுமே இருந்திருக்கு. அவர் ஒரு மலையாளி, அவர் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம். அதாவது இப்போ நான் வந்து எனக்கு மதர் டங்கு ஹிந்தி. எனக்கு நான் எப்படி இங்கே தமிழ்நாட்டில் வந்து எப்படி 6வது தலைமுறை என் பையன், நான் 5வது தலைமுறை. ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாருக்கு முன்னாடியே நாங்கள் வந்தாச்சு. நாங்கள் வந்துட்டோம். எங்கள் மூதாதையர்கள் தாத்தாக்கு தாத்தா, தாத்தாக்கு தாத்தா, தாத்தாக்கு தாத்தா அப்படியே வந்து இங்கே செட்டில் ஆகிட்டோம். செஞ்சிக்கோட்டை மன்னன் ராஜா தேசிங்கனுடைய வம்சாவழிகள் நாங்கள். தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்காங்க, இந்தியா ஃபுல்லாக இருக்காங்க. அந்த மாதிரி தான் மன்றாடியார் பரம்பரையை சேர்ந்த, காங்கேயத்தை சேர்ந்த மன்றாடியார் பரம்பரையை சேர்ந்த புரட்சித் தலைவர் கேரளாவுக்கு போகிறாங்க. கேரளாவிலேருந்து நேராக இலங்கைக்கு போகிறாங்க. இலங்கையில் தான் அவர் பிறகுறாரு. தலைவர் இலங்கையில் தான் பிறந்திருக்காரு. அந்த புஸ்தகத்தில் இருக்குது இதெல்லாம். அந்த அங்கேருந்து மறுபடியும் அவங்க அப்பா மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்திருக்காரு. அங்கேருந்து மறுபடியும் அப்பா இறந்ததுக்கப்புறம் காங்கேயத்துக்கு வந்து கும்பகோணத்துக்கு வந்து, கும்பகோணத்துலேருந்து மறுபடியும் நாடகங்கள் இது அந்த ஈடுபாடு பட்டு வால்டெக்ஸ் ரோட்டில், சென்னையில் என்எஸ்சி போஸ் ரோட்டில் வால்டெக்ஸ் ரோட்டில் ஒரு வாடகை வீட்டில் இருந்தாங்க. அப்போது அவருடைய அக்காவோ தங்கையோ எனக்கு தெரியாது, அவங்கெல்லாம் ஃபேமிலியாக 3 பேர் இருந்தாங்க. அவங்க அண்ணன் சக்கரபாணி அண்ணன், அவங்க தங்கை எல்லோரும் இருந்தாங்க. வறுமை வறுமை வறுமை. அவர் வந்து அந்த ஏரியாவில் நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் பார்க்கல. அவர் வந்து மூட்டை தூக்கியிருக்காரு, வண்டி இழுத்திருக்காரு, கொத்தவால் சவுடியில் மூட்டை தூக்கியிருக்காரு, வண்டி இழுத்திருக்காரு. அவர் சுதந்திர போராட்ட தியாகிய. அவர் மேலே எலிஃபெண்ட் கேட்டு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு வழக்கு பதிவாயிடுச்சு. அப்போது வெள்ளக்காரங்காலத்தில் ஒரு மேலே ஒரு வழக்கு போட்டாங்க.
உடனே அவங்க அண்ணன் சக்கரபாணி அண்ணன் அந்த ஊரில் இருக்கவங்க எல்லாரும் போய் சொல்லி இட்டுன்னு வந்தாங்க. அப்படியே இன்னும் ஒரு கதையாக இருக்குது. அவர் மூட்டை தூக்கி சம்பாதிச்ச காசில் ஒரு 3 ரூபாய் செலவு பண்ணிடுவார். செலவுன்னா தான தர்மம், வறுமையிலையும் தான தர்மம். யார் கொடுப்பாங்க? இன்றைக்கி என் கையில் 10 ரூபாய் இருந்ததுன்னா அந்த 10 ரூபாய் தீர்ந்துச்சுன்னா நாளைக்கு மறுபடியும் நான் என்ன பண்ணுறதுன்னு சேஃப்டி அவர் அப்படி சேர்த்து வைக்கலை. 10 ரூபாய் இருந்ததுன்னா 3 ரூபாய் தானம் பண்ணுவார். அந்த மீதி இருக்கிறது அவங்க அம்மா கிட்டே தான் கொடுப்பார். அதாவது இன்னைக்கு நான் என் வயசுக்கு, எனக்கு இப்போ 76 வயசு ஆகுது. என் வயசுக்கு நான் ஒரு தாயை வணங்கணும், எப்படி வணங்கணும், ஒரு அக்காவை எப்படி நேசிக்கணும், ஒரு அண்ணனை எப்படி நேசிக்கணும்னு எங்கே கற்றுக்கிட்டேன்னாக்கா எல்லாருமே எம்ஜிஆர் படங்கள் பார்த்து தான் கற்றுக்கிட்டோம். அது பாலப்பாடம். எம்ஜிஆர் படங்கள் எல்லாமே பாலப்பாடங்களாக எங்களுக்கு அது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக எங்களுக்கு அமைஞ்சுது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த தானம் தர்மம் அப்படிங்கிறது தான் எம்ஜிஆர் அப்படின்னாலே ஏழைகளுக்கு உதவி அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. நீங்கள் கண்ணுக்கு நேராக பார்த்த சம்பவங்கள் அந்த மாதிரி ஏதாவது? நிறைய 1 2 பட்டியல் போட முடியாது. ஏகப்பட்ட எக்காச்சக்கமானது. அதாவது காலையில் எழுந்து வந்தாவே, மாடி விட்டு கீழே வந்தாருன்னாவே உடனே மாணிக்கம் அனுவார். மாணிக்கத்துக்கிட்ட தான் சொல்லுவார் அவருடைய உதவியாளர். மாணிக்கம் சமீபத்தில் தான் வந்தார். அதுக்கு முன்னாடி மகாலிங்கம் அப்படின்னுவார். அதாவது ஒருத்தர் முகத்தை இப்படி பார்த்தாருன்னாவே இவர் இன்னும் இதுக்கு தான் வந்தாருன்னு சைக்காலஜிக்கலாக அவ்வளோ பவர்ஃபுல் கண்டுபிடிச்சிடுவார். நீ எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்தமிச்சு அவர் போயிட்டாங்கன்னா 3ஆம் நாள் வரலைனாக்கா நீ அன்றைக்கி ஏன் வரல மறுபடியும் அப்படின்னு கேட்பார். ரொம்ப அவர் ஞாபக சக்தி. அவர் ஒரு தடவை பார்த்துட்டா போதும், அவரை மறக்கவே முடியாது மறுபடியும். அந்த மாதிரி ஒரு பெரிய மகான் அவர். அதாவது என்னை பொறுத்த வரலும் இந்த எம்ஜிஆர் ரசிகர்கள்ன்ட்டு இருக்கும் பாருங்கள், நாங்கள் எல்லாருமே நான் மட்டும் இல்லை, கோடான கோடி பேர் இருக்காங்க. அந்த ரசிகர்கள் அத்தனை பேருமே அவரை பார்த்து, அவர் கூட பழகி, அவர் கூட பேசி, அவர் கூட அவருடைய செயல்பாடுகளை நாங்கள் பின்பற்றுறதுனால எங்களுக்கு பெரிய சிறப்பாக, எங்களுக்கு தெம்பாக, நாங்கள் ஆரோக்கியமாக ரொம்ப பிரமாதமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த பெருமூச்சு தான் எங்களை வாழ வைக்கிது. காரணம் என்னென்னு கேட்டால் அவர் நல்லது சொல்லி கொடுத்துருக்காரு. தான தர்மம் பண்ணு, எல்லாருக்கும் ஏழைங்களுக்கு முதல்ல செய், ஏழைகள் கூட இரு. அவர் முதலமைச்சரான உடனே முதல் கூட்டமே என்ன போட்டார் தெரியுங்களா? எழுந்து கலெக்டருங்கெல்லாம் உட்காந்து இருக்காங்க, ஐபிஎஸ்ஸு கலெக்டர்ஸு எல்லாம் உட்காந்துன்னு இருக்காங்க. எல்லாரையும் எழுந்து வணங்கி சொல்கிறாரு, என்னை ஜனங்கள்லாம் தேர்ந்தெடுத்துட்டாங்க, என்னை நம்பினாங்க. இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன் எனக்கு தெரியல. ஜனங்க யாராவது மனு கொடுத்தாக்கா அந்த மனுவை நீங்கள் தூக்கி போட்டுறாதீங்க. அவங்க வீட்டுக்கு போங்க, அவங்க கூட கலந்து பேசுங்க. அவங்க கூட அவங்க சொல்கிறதுக்கு வெட்கப்படுவாங்க, கூச்சப்படுவாங்க. அவங்க கூட கலந்து பேசுங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை பேசுனீங்கன்னா அவனா நீங்கள் ஆயிடுவீங்க. அந்த வலி என்னன்றது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல வச்சு அதிகாரிகளை மனுதாரர்கள் வீட்டுக்கு அமிச்ச ஒரே ஒரு மகான் எம்ஜிஆர் தான், வேறு யாரும் கிடையாது. இப்போ நீங்கள் சொல்கிற இந்த விஷயத்தை வச்சு எம்ஜிஆர் அவர்களை ஒரு மனிதனா தாண்டி ஒரு அரசியல் ஆளுமையாக நீங்கள் எப்படி பார்த்தீங்க? அரசியல் அவரு எதிரியும் வாழ வச்சார். அவர் மாதிரி ஒரு யாருமே உலகத்தில் இருக்க முடியாது. இவன் எதிரின்னு தெரிஞ்சு கூட, இவன் துரோகின்னு தெரிஞ்சு கூட அவங்களையும் விட்டுல அவங்களையும் வாழ வைச்சார். இன்னைக்கு நான் இந்த
அவருடைய 38வது ஆண்டு நினைவு தினம் இன்னைக்கு. இந்த நினைவு தினத்தில் யார் யார் அவரால் வாழ்ந்தாங்களோ அவங்கெல்லாம் கூட அவருக்காக ப்ரே பண்ணால் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சம்பவம் உங்களுக்கு நினைவு இருக்கா? அந்த மாதிரி எதிரின்னு தெரிஞ்சும் துரோகின்னு தெரிஞ்சும் இவங்களுக்கு நல்லது பண்ணாங்கன்னு யாராவது குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி ஏம்மா எல்லாருக்கும் தெரியுமே, உலகத்துக்கே தெரியுமே. சர்க்காரியானாவே அரசியல் பேசுகிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. நினைவுபடுத்த சொன்னீங்க, அதனால நினைவுபடுத்த சொல்கிறேன். சர்க்காரியா ஊழல்னு மத்திய அரசு ஊழல் குற்றச்சாட்டு சொன்ன உடனே இவர் போய் குடும்பத்தோடு போய் மாறணும் குடும்பம், இவங்க குடும்பம் எல்லாம் போய் எம்ஜிஆர் வீட்டில் விழுந்துட்டாங்க. அரசியல் வாழ்க்கையை போயிடும், காப்பாற்றுங்க அப்படின்னு. ₹1 கூட இல்லாமல், ₹1 கூட ஃபைன் போடாமல் அந்த கேஸை அப்படியே விட்டார் அவர். மத்திய அரசு சர்க்காரியா ஊழலில் குற்றவாளின்னு சொல்லிச்சு, ஆனால் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமே, இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. துரோகியும் வாழ வச்சார், எதிரியும் வாழ வச்சார். இன்றைக்கி அவங்க சாப்பிட்ற சாப்பாடு புரட்சி தலைவருடைய சாப்பாடு. இது யாராலையும் மறுக்கவே முடியாது. புரட்சி தலைவருக்கு 1967, 65, 66, 67 அவருக்கு எக்மோரில் ஒரு பெட்ரோல் பங்க் இருந்தது. யாருக்கும் தெரியாது. எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனை ஒட்டி இருக்கும் ஒரு சின்ன பெட்ரோல் பங்க்கு, எம்ஜிஆர் பெட்ரோல் பங்க்குன்ட்டு இருக்கும். ராய்பேட்டையில் ஸ்வாகத் ஹோட்டல் பக்கத்தில் எம்ஜி சக்கரபாணி பெட்ரோல் பங்க்குன்ட்டு அங்கே 2 பெட்ரோல் பங்க் இருந்தது. அதில் ஒன்று சக்கரபாணியினுடைய பெட்ரோல் பங்க். அறிஞர் அண்ணா, கலைஞர், நாவலர், நெடுஞ்செழியன், இன்னும் எத்தனை பேர் மூத்த தலைவர்கள்லாம் திமுகவில் இருந்தாங்களோ அவங்க அத்தனை பேருமே எம்ஜிஆர் பெட்ரோல் பங்க்கில் ஓசி பெட்ரோல் போட்டு போனவங்க தான். இது எனக்கு நல்லா தெரியும். நீங்கள் கன்னிமரா லைப்ரரியில் உட்காந்துக்கிட்டு 1967, 65, 6, 7 இந்த 3 வருஷத்தினுடைய பேப்பரை நீங்கள் கன்னிமரா லைப்ரரியில் இருக்குது. நீங்கள் எடுத்து பார்த்தா எம்ஜிஆர் பெட்ரோல் பங்க் ஃபோட்டோ வரும். எம்ஜிஆர் பெட்ரோல் பங்க்குட்டே இருக்குது. இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. அவரு எல்லாரும் வாழ வச்ச தெய்வம், ஒருத்தர்ன்றது இல்லை. அவருக்கு எதிர்ப்பாக யார் செஞ்சாலும் துரோகம் செஞ்சவங்க கூட வாழ வச்சார் அவர். அப்பேற்பட்ட மகான் அவர். இப்போ மற்றவங்களோட வாழ்க்கையெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, அவங்க எம்ஜிஆர் அவர்கள் என்னெல்லாம் பண்ணார் அப்படின்னு. பட் உங்களுக்கு ஒரு பர்சனல் கனெக்ட் இருக்கு இல்லையா எம்ஜிஆரோட? ஸோ உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் எம்ஜிஆர் எவ்வளோ முக்கியம்? நான் அவருடைய ரசிகன் தான். அவர் நான் பார்த்தது கிடையாது, சினிமாவில் பார்த்தது தான். சினிமாவில் பார்த்து விசில் அடித்து அப்படியே ஆயின்னு ஆரம்பரம் பண்ணிகிட்டு இருப்போம். என்னை முதல்ல புரட்சி தலைவருடைய வீட்டுக்கு இட்டுன்னு போனது இன்றைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். நானும் மு.க. ஸ்டாலினும் 1971 நாங்கள் நாடகத்தில் நடித்தோம். முரசே முழுங்குன்ற நாடகம், 40 நாடகம். சைதாப்பேட்டையில் இருக்கிற அப்பாவு நகரில் புரட்சி தலைவர் தலைமை தாங்கி அரங்கேற்றம் பண்ணார் அந்த நாடகம். 40வது நாடகத்தின் நிறைவில் தான் எனக்கு அந்த நாடகத்தில் அந்த கேரக்டர் பேர் ஓம்பொடி, அதுதான் எனக்கு ஓம்பொடின்னு பட்டப்பேராக ஓகே. அதுலேருந்து எனக்கு. ஆனால் அவர் யார் கூப்பிட்டாலும் யாருன்னு பார்க்க மாட்டார். பெரியவங்க சின்னவங்கன்றது யார், ஒரு குழந்தை கேட்டால் கூட சொல்லி கூப்பிட்டு அது செய்வார். அவர் அவ்வளோ பரந்த மனப்பான்மை. நம்ம ஒரு எப்படி சொல்லணுன்னாக்கா, நம்ம மனசில் எல்லார் மனசுலேயும் பலவிதமான சிந்தனைகள் இருக்கும். அதில் புரட்சி தலைவருக்கு மாத்திரம் தூய்மையானது. அந்த நான் பார்த்தவரையிலும் அவருக்கு கள்ளங்கபடமே இல்லை, தூய்மையான எண்ணங்கள் கொண்டவர் அவர். அவர் ஜனங்களுக்கு காலையில் எழுந்து இன்னைக்கு அந்த ஊரில் ஜனங்க தூங்கினாங்களா, இந்த ஊரில் ஜனங்க தூங்கினாங்களா, எந்த ஊரில் நல்லா இருந்தாங்களா,
இந்த சிந்தனையிலேயே அவர் இருப்பார். எனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்னா, என்னுடைய குருநாதர் அன்னை ஜானகி அம்மாவனுடைய தம்பி, கூட பிறந்த தம்பி மணி என்கின்ற நாராயணன், அவர் மூலிமா எனக்கு, ஜானகி அம்மா மூலிமா எனக்கு எல்லா தகவலும் எம்ஜிஆர் வந்து கூப்பிட்டு சொல்லுவார். ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து ஸ்டாலின் தான் என்னை முதல்ல எம்ஜிஆர் வீட்டுக்கு இட்டுன்னு போனது, கண்ணதாசன் வீட்டுக்கு இட்டுன்னு போனது. இதெல்லாம் ஒன்று இருந்தாலும் அவங்க வந்து எனக்கு நண்பராக இருக்கலாம். அதுக்காக நான் எம்ஜிஆரை விட்டுட்டு நான் எங்கேயும் போக முடியாது, யார்கிட்டேயும் போக மாட்டேன். நான் எம்ஜிஆர், நான் பார்த்த எம்ஜிஆர் அதே ரத்தத்தோடு ஊறி போனது, என் மூச்சோடு ஊறி போனது. எனக்கு மட்டும் இல்லை, என்னை மாதிரி கோடான பேர் இருக்காங்க, லட்சம் பேர், ஒவ்வொரு மாவட்டத்திலும் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. சில பேர் இறந்துட்டாங்க, ஆனால் அந்த குடும்பங்கள்லாம் மாறலை. அப்பா இறந்துட்டாக்கா பசங்க மாறிடுவாங்களா? மாற மாட்டாங்க. எல்லாம் எம்ஜிஆர் 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 பண்ணுவாங்க. எம்ஜிஆர் மாதிரியே ட்ரெஸ் பண்ணிக்கின்னு இருப்பாங்க, எம்ஜிஆர் மாதிரியே ஹேர் ஸ்டைல் பண்ணுவாங்க, எல்லாம் எம்ஜிஆர் மாதிரியே இருப்பாங்க ஒவ்வொருத்தரும். அதுக்கு காரணம் வந்து அவர் மேலே அந்த ஈர்ப்பு, என்ன ஈர்ப்புன்னு எங்களுக்கு இன்னும் புரியல. நாங்கள் வந்து முழுக்க நாங்கள் எம்ஜிஆர் பைத்தியங்கள் தான். அன்றைக்கிலேருந்து இன்றைக்கி வரலாம் நாங்கள் எம்ஜிஆருடைய பைத்தியம்னு சொல்லிக்கிறது எங்களுக்கு பெருமை தான். எங்களுக்கு நாங்கள் கஷ்டப்பட மாட்டோம், நஷ்டமும் பட மாட்டோம். எங்களுக்கு அவர் வந்து வாழ்ந்த கடவுள், கண் கண்ட தெய்வம். அவர் வந்து வாழும் சித்தர், வாழும் சித்தராக இருக்கார், இப்போவும் இருக்கார். அவருடைய ஆத்மா இருக்குது. அதனால தான் 37 ஆண்டுகள் கடந்து கூட இன்றைக்கி 38வது ஆண்டு நாளைக்கு தொடக்கம். இந்த நாளில் கூட அவரை நினைக்காதவங்கள, ஏழைங்க எங்கே பார்த்தாலும் ஒரு படம் வச்சு பூ வச்சு அலங்காரம் பண்ணி அன்னதானம் பண்ணுறது, ரேடியோ போடுறது, நீங்கள் பட்டி தொட்டியெல்லாம் பார்க்கலாம். மெட்ராஸ் சிட்டியில் மட்டும் இல்லை, பட்டி தொட்டிங்கள் எல்லாம் எம்ஜிஆருடைய குரல் ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. அந்த வகையில் எனக்கு இந்த ஒரு 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 முக்கியமான மேட்ரு நான் சொல்லியே ஆகணும். அது ஏன்னா அது நான் சொல்லலைன்னா நான் ஒரு எம்ஜிஆர் தொண்டனாக இருந்து எனக்கு மெட்ராஸ் சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு பாரத ரத்னா டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சென்ட்ரல் நிலையம் அப்படின்னு பேர் சூட்டினாங்க. அது சாதாரணமானது இல்லை, அது சாதாரணமானது இல்லை. இந்தியா ஃபுல்லாக எம்ஜிஆர் பேருக்கு அனுதினமும் இரவு பகல் இரவு பகல் இரவு பகல் இரவு பகல் எல்லா தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, வடநாடு எல்லா ஊர்லேருந்தும் வர்ற, சென்னைக்கு வர்ற ட்ரெயினுங்க பேருங்க வந்து எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில் நிலையம்னு பேர் ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. ட்ரெயின் வர்றதுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுறாங்களே. அதே மாதிரி திருப்பதியில் வந்து போனாக்கா கோவிந்தா கோவிந்தான்றாங்க இல்லைங்களா. இங்கே திருவண்ணாமலைக்கு போனால் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்றாங்க. முருகருக்கு போனால் அரோகரா அரோகரா அரோகரான்றாங்க. எப்போ நடையை திறந்தாதான் அங்கே ரயில் வருது, எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் எல்லா ஊர்லேயும் எல்லா நேரத்துலேயும் வருது. அது ரவுண்டு கிளாக் எம்ஜிஆர் பேர் ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் பேர் சென்ட்ரல் ரயில் நிலையம்னு பேர் வச்சதுக்கு மோடிஜி அவர்களுக்கும், இதை உருவாக்கின அதுக்கு காரணக்கர்த்தாவாக இருந்த விவி சாமிநாதன் முன்னாள் அமைச்சர் அவருக்கும், எடப்பாடியாருக்கும் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். எம்ஜிஆர் மன்றத்துக்காரங்க அத்தனை பேருமே. எம்ஜிஆர் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பார்க்குறதுக்கிட்டீங்க, தெரியாத நிறைய விஷயங்களையுமே வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி தான். இப்போ இருக்கக்கூடிய தலைமுறையினருக்குமே வந்து எம்ஜிஆர் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ஆளுமை, ஒரு அந்த பேரை கேட்டாலே வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு படத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் அப்படின்னு. இப்போது
இந்த தலைமுறையினருக்கு வந்துட்டு இந்த நினைவு நாளில் எம்ஜிஆர் கிட்ட இருந்து ஒரு விஷயத்த நாங்கள் கற்றுக்கிட்டோம், இந்த மாதிரி எல்லா தலைமுறையினருமே வந்து அவர்கிட்ட இருந்து ஒரு விஷயத்த கற்றுக்கலாம் அப்படின்னா எந்த விஷயத்த சொல்வீங்க? அணுகுமுறை, பாசம், தர்மம், நேர்மை, உண்மை, இதெல்லாம் எங்கள்கிட்ட கொடுத்துட்டு போனார். அதோடு தான் நாங்கள் பயணம் பண்ணுறோம். நல்ல நல்ல திட்டங்கள் அவர் வகுத்தார். அந்த திட்டங்கள் எல்லாமே இன்றைக்கி இந்தியா முதல்ல கிண்டல் பண்ணாங்க. அந்த திட்டங்கள் எல்லாமே கிண்டல் பண்ணாங்க. இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக அமலாக்கு பண்ணிட்டாங்க அந்த திட்டங்களை. ஏன்னா அவர் எந்த திட்டமாக இருந்தாலும் தொலைநோக்கு பார்வையோடு பார்ப்பார். இந்நாளைக்கு இன்றைக்கி அனுபவிச்சு நாளைக்கு மூடிடுற மாதிரி இல்லை. ஏழைங்களுக்கு அப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பெரிய மகான் அவர். கடவுள் வந்து அவர் கடவுளை எப்போவுமே தூங்கினதாக யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. கடவுள் ஆஸ்பத்திரிலையும் இருக்கார், வீட்லேயே இருக்கார், கோயில்லையும் இருக்கார், எல்லார் மனசுலேயும் இருக்கார். அதே மாதிரி தான் எம்ஜிஆர். எம்ஜிஆர் எல்லார் மனசுலேயும் இருக்கார். இன்றைக்கி 38 ஆண்டுகளாய் தொடக்கம். இன்றைக்கி இந்த 38 ஆண்டுகளில் புரட்சித் தலைவருடைய பக்தர்கள், விசுவாசிகள், தொண்டர்களாக எல்லாருமே அவருடைய புகழ் பாடிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்தியா ஃபுல்லாக, உலகம் ஃபுல்லாக. நான் வந்து இந்தியான்னு மட்டும் சொல்ல, தமிழ்நாடு மட்டும் சொல்ல, அகில உலகத்திலும் எம்ஜிஆர் ரசிகர்கள் இருக்காங்க. இன்றைக்கி 1967 இதயக்கனின்னு ஒரு படம் வந்தது. ஆர்மி அண்ணன் தான் அது தயாரித்தார். ஜெகநாதன் டைரக்ஷன் பண்ணார். ராதா சலூஜா அந்த அம்மா நடித்தாங்க தலைவர் கூட. அந்த படம் ஆல்பர்ட் தேட்டரில் மலேசியாவிலிருந்து ஒரு எம்ஜிஆருடைய பக்தர் ஒரு நயா பைசா கூட அவர் வந்து யார்கிட்டையும் வசூல் பண்ணாமல் அவர் சொந்த செலவில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி இன்றைக்கி 200வது நாள் தாண்டி ஓடிக்கின்னு இருக்குது. 75 வந்த படம் இன்றைக்கி 200வது நாள் தாண்டி ஓடிக்கிட்டு இருக்குது ஆல்பர்ட் தேட்டரில். எவ்வளோ பெரிய வியப்பு! யார் படமாவது ஓடுமா? இன்றைக்கி வந்தால் நாளைக்கு காலையில் டப்பாவில் போயிடுது. எம்ஜிஆர் படங்கள் வந்து ஒரு பொக்கிஷம். ஒரு பிஹெச்டி படிக்கிறவங்க அத்தனை பேரும் எம்ஜிஆர் படங்களை எடுத்துக்கலாம். எடுத்தாக்கா டாக்டர் பட்டம் கிடைச்சிடும். எம்ஜிஆர் பாட்டு எடுத்துக்கலாம், எம்ஜிஆர் தத்துவங்களை எடுத்துக்கலாம், ஒவ்வொரு படத்தினுடைய டைலாக்கை எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டாக்கா அது அவருக்கு பிஹெச்டி பண்ணிடலாம். இது உண்மையாக அவர் ஒரு பெரிய ஃபிலாசபி. அவர் மாதிரி ஒரு ஈடு செய்ய முடியாது. மறுபடியும் யாராவது இருப்பாங்களா, பிறப்பாங்களான்னு அதுவும் கிடையாது, நம்ம பார்க்க முடியாது. இன்றைக்கி மக்கள் மனசில் நிரந்தரமாக குடியிருக்கார். அதனால்தான் நீங்கள் அங்கே கடற்கரைக்கு போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா அங்கே ஜனம் அலம் மோதுது. எம்ஜிஆர் சமாதியில் அலம் மோதுது. டி நகரில் இருக்கிற ஆஃபீஸு, அந்த ஆஃபீஸுக்கு தினந்தோறும் மலேசியாவிலேருந்து வரோம், ஹாங்காங்லேருந்து வரோம், கன்னடாலேருந்து வரோம், வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஃபோட்டோ செல்ஃபிஸ் எடுத்துக்கிட்டு போகிறாங்க. அதே மாதிரி ராமாவரம் தோட்டத்துக்கும், அதே மாதிரி சத்யா ஸ்டுடியோக்குள்ளேயும் அவர் எங்கெங்கே இருந்தாரோ வாழ்ந்தாரோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பொதுமக்கள் இன்றைக்கும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு ஆச்சரியப்பட்டுருவீங்க. நான் சொன்னது அத்தனையும் உண்மை, யதார்த்தமாக நான் சொல்கிறேன். நான் பார்த்தது, நான் அனுபவிச்சது தான் நான் சொல்கிறேன். எம்ஜிஆர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். இப்போ கூட எல்லார் மனசுலையும் இருக்கார். ஒருத்தர் நடக்கிறான்னு சொன்னாவே இது எம்ஜிஆர் நடாதா அப்படின்ற அளவுக்கு, அந்த அளவுக்கு மக்கள் மனசில் அவர் பதிஞ்சிட்டார். அந்த மாதிரி அவர் வந்து வாழும் கடவுளாகவும் கண்கண்ட தெய்வமாகவும் இன்றைக்கி எல்லார் உள்ளங்களையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். எனக்கு அவர் வந்து என் கூடவே இருக்க மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். 24 மணி நேரம் எனக்கு ஏதாவது வேணும்னு கேட்டால் கூட உடனே இருறா தரேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு உதவி செய்கிறாரு. வாழும் சித்தர் அவர்.
இன்னைக்கு எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவு நாளில் வந்து நிறைய விஷயங்களை நீங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்கள், நிறைய பேர் கேட்காத விஷயங்களை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நேர்காணலில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி பிரசாத். நன்றிம்மா, நன்றி.